இலங்கையில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகுமாறு அரசு நிறுவனங்களுக்கு அறிவிப்பு. கொழும்பில் கோர விபத்து, ஸ்தலத்திலேயே பலியான பெண். காணாமல் போன இஸ்ரேலிய பெண் மயங்க எல்லையில் 3 நாட்களின் பின் மீட்பு. மொட்டுக்கூட்டை உடைத்தார் ரணில், 7 பங்காளிகள் அவர் பக்கம் பல்டே. விடைபெறுகின்றாரா மகிந்த, அடுத்த பிரதமர் வேட்பாளர் அறிவிப்பு. இலங்கை மீண்டும் கடன் விலையில் வீழும் அபாயம், பல்கலை பேராசிரியர் எச்சரிக்கை. ப்ளூ ஓஷன் இலங்கையின் முன்னணி அடுக்குமாடி குடியிருப்புகள். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், லீடிங் த வே டு த ஃபியூச்சர். ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் பல்வேறு அரசு நிறுவனங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு அச்சகம், போலீஸ், இலங்கை மின்சார சபை, நீர் வழங்கல் சபை உள்ளிட்ட அரசு நிறுவனங்களுக்கு இது கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரட்நாயக்க தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான அதிகாரிகள் மற்றும் வாகனங்களின் எண்ணிக்கை தொடர்பில் புள்ளிவிவர அறிக்கையை தயாரிக்குமாறு மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கு சுற்று நிரூபத்தின் ஊடாக அறிவித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டார். தேர்தல் ஒன்றுக்கு அவசியமான நடவடிக்கைகள் தயார்படுத்தப்பட்டு வருவதாக அரசு அச்சகம் அறிவித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. முந்தைய வருடங்களைப் போலவே இப்போதும் மூலப்பொருட்களின் விலைகள் உயர்வடைந்து காணப்படுகின்றமையால் முழுமையான செலவு தொடர்பில் மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு வருவதாக அரசு அர்ச்சகர் கங்கா கல்பனி லியனகே தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற கோர விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். மகரகம பகுதியில் நேற்று காலை வேளையில் விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். வெள்ளைக்கோட்டில் வீதியை கடக்க முற்பட்ட பெண்ணை பேருந்து ஒன்று மோதிவிட்டு சென்றதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இஸ்ரேல் நாட்டிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த 25 வயதுடைய பெண் சுற்றுலா பயணி திருகோணமலையில் மர்மமான முறையில் காணாமல் போன நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். போலீஸ், ராணுவம், பிரதேச செயலகம், உப்புவ பிரதேச சபை, சுற்றுலா பணியகம் ஆகியவை மீட்புப் பணியில் ஈடுபட ஆளுநரால் பணிப்புரை விடுக்கப்பட்டது. ஆளுநரின் பணிப்புரைக்கு அமைய குறித்த தரப்பினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டு மர்மமான முறையில் காணாமல் போன பெண்ணை மயங்க எல்லையில் சல்லி கோவிலுக்கு அருகில் நேற்று மீட்டெடுத்தனர். குறித்த சுற்றுலா பயணி மருத்துவ பரிசோதனையின் பின் அவருடைய நாட்டு தூதரகத்தில் ஒப்படைக்குமாறு ஆளுநரால் கிழக்கு மாகாண சுற்றுலா பணியகத்திற்கு பணிப்புரை விடுக்கப்பட்டது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ராஜபக்சாக்களின் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியுடன் இணைந்து பயணித்து கூட்டணி வைத்திருந்த 7 பங்காளி கட்சிகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்வசம் ஏற்றுள்ளதாக கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. இதன்படி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கப் போவதாக மேற்படி கட்சிகள் பகிரங்கமாக அறிவித்துள்ளன. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், EPDP, தேசிய காங்கிரஸ், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி, தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி, முற்போக்கு தமிழர் கழகம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கான ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளன. அத்துடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்பவற்றின் எம்பிக்கள் சிலர் கூட ரணிலுடன் ரகசிய உறவு வைத்துள்ளதாக கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. அது மட்டுமல்லாமல் மொட்டு கட்சியின் பிரிவொன்றையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உடைத்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதனால் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சி ரணில் விக்ரமசிங்க பக்கம் நிற்காத பட்சத்தில் அந்த கட்சி மேலும் பிளவடையும் சாத்தியம் காணப்படுவதாக கொழும்பு தகவல்கள் கூறுகின்றன. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியின் பிரதமர் வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ முன்னின்று தேர்தலையும் அவரை வழிநடத்துவார் என்று ராஜபக்ஷ குடும்பத்தின் பேச்சாளராக கருதப்படுகின்ற ரஷ்யாவிற்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்தார். மஹிந்த ராஜபக்ஷவின் ஆலோசனையின் பிரகாரம் விமல் வீரவங்சவை சந்தித்து பேச்சு நடத்தினேன். இப்போது விமல் தரப்பு தனிவழி சென்றாலும் ஜனாதிபதி தேர்தலில் அவர்களின் ஆதரவு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சிக்கே கிடைக்கப்பெறும். வாஸ்தவ நாணயக்காரதான் எமது பக்கம் முதலில் வருவார், பின்னர் உதய ஹம்மன்பிலவுக்கும் வரவேண்டி ஏற்படும். திலீப் ஜெயவீரவும் கோடபய ராஜபக்ஷவுடன் தான் இருக்கின்றார். அந்த வகையில் சர்வஜன அதிகாரத்தின் பெரும்பாலான உறுப்பினர்கள் வந்து மொட்டுக்கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவார்கள். இன்னும் 2 வாரங்களில் இது நடக்கும். அதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். அவ்வாறு நடந்தால் தம்மிக்க பெரேரா அல்லது நாமல் ராஜபக்ஷ ஆகியோரில் ஒருவர் கம்பஹா மாவட்டத்தில் களமிறங்குவார்கள். அந்த தேர்தலில் மொட்டு கட்சியின் பிரதமர் வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ முன்னின்று தேர்தலையும் அவரை வழிநடத்துவார் என்று தெரிவித்தார்.
ஒரு நாடாக நாம் பாரதூரமான பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருகின்றோம். எல்லா பக்கங்களிலிருந்தும் பல்வேறு வகையான பொருளாதார மரணப்பொறிகளில் சிக்கி தவித்து வருகின்றோம். வரிகளை அதிகரிப்பதே இவ்வாறான நிலைமைகளுக்கு போக்குகளுக்குமான அரசாங்கத்தின் தீர்வுகளாக அமைந்திருக்கின்றன. எந்த ஒரு பிரச்சினைக்கும் அரசாங்கத்தின் தீர்வு வரிகளை அதிகரிப்பதாகவே அமைந்து காணப்படுகின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் செய்து கொண்ட இணக்கப்பாடுகளின் பிரகாரம் 2028 ஆண்டு முதல் நாம் மீண்டும் கடனை செலுத்த வேண்டும். 2033 ஆண்டு முதல் செலுத்த முடியுமாக இருந்த கடனை 2028 ஆண்டிலிருந்தே செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. அரசாங்கத்தின் இயலாமையினால் ஆகும். இவ்வாறான பலவீனமான இணக்கப்பாட்டையே எதிர்கொண்டுள்ளோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் கூறினார். வருங்கால கடன்களை செலுத்துவதற்கான அரசாங்கத்தின் பதில் வரிகளை அதிகரித்து பொதுமக்களின் பணத்தை பிக் பாக்கெட் அடைப்பதாகவே உள்ளது. நாட்டின் பிரச்சினைகளை இவ்வாறு தீர்க்க முடியாது. நாட்டில் ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரத்தை உருவாக்கவும் நாட்டின் பொருளாதார இயங்கிகளான நுண், சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறையினரை ஊக்கப்படுத்தவும் அவர்களின் தொழில்களை வலுப்படுத்தவும் மேம்படுத்தவும் அரசாங்கம் தலையீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். மக்கள் அமைப்பாகிய தமிழ் மக்கள் பொதுச்சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு சந்திப்பு நேற்று வவுனியா விருந்தினர் விடுதியில் காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 4 மணி வரையில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் தமிழ் மக்கள் பொதுச்சபையின் பிரதிநிதிகளும் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களும் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். சந்திப்பின் முடிவில் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்துவதற்காக கட்சிகளும் மக்கள் அமைப்பும் ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்குவதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த உடன்படிக்கையானது வரும் 6ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் சம்பிரதாயபூர்வமாக கையெழுத்திடப்படும். இவ்வாறு மக்கள் அமைப்பும் கட்சிகளும் சம அளவு பிரதித்துவம் வகிக்கின்ற பொது கட்டமைப்பானது இன்றிலிருந்து தமிழ் தேசிய பேரவை என்று அழைக்கப்படும். தமிழ் தேசிய பேரவையானது ஜனாதிபதி தேர்தலை நோக்கி பல உப கட்டமைப்புகளை உருவாக்கும். உப கட்டமைப்புகள் எல்லாவற்றிலும் கட்சிகளும் மக்கள் அமைப்பின் பிரதிநிதிகளும் சம அளவில் உள்வாங்கப்படுவார்கள். இந்த கட்டமைப்புகளில் ஒன்று யார் பொது வேட்பாளர் என்பதை தீர்மானிக்கும், மற்றொன்று பொது வேட்பாளருக்கு உரிய தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும், மற்றொன்று நிதி நடவடிக்கைகளை முகாமை செய்யும். இவ்வாறு கட்டமைப்புகளை உருவாக்குவதன் மூலம் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்தும் வேலைகளையும் தமிழ் தேசிய பேரவையானது முன்னெடுக்கும். மேற்படை சந்திப்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த 5 கட்சிகளும், விக்னேஸ்வரனின் தமிழ் மக்கள் கூட்டணியும், ஐங்கரநேசனின் தமிழ் தேசிய பசுமை இயக்கமும் என்று மொத்தமாக 7 கட்சிகள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. வரக்காப்பொல துல்கிரிய நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட 2 கைதிகள் கை விலங்குகளுடன் தப்பி சென்றுள்ளதாக வரக்காப்பொல காவல்துறையினர் தெரிவித்தனர். குறிப்பிட்ட சிறைச்சாலையில் உள்ள 2 கைதிகளை இவ்வாறு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்நிலையில் களுத்துறை கோனாபுல பிரதேசத்தைச் சேர்ந்த 24 வயதுடைய நபர் ஒருவரும் மற்றும் கொரோனே பிரதேசத்தைச் சேர்ந்த 29 வயதுடைய நபர் ஒருவருமே தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கச்சத்தீவு பிரச்சினை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு இடையில் எந்தவிதமான புதிய உடன்படிக்கையும் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறவில்லை என்று இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்தது. பாக்கு நீரிணை கடற்பரப்பில் 2 நாடுகளுக்கும் இடையிலான எல்லை தொடர்பான விவகாரங்கள் மற்றும் கச்சத்தீவு பிரச்சினை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு இடையில் விரிவான உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டிருந்தது. எனினும் அவ்வாறான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவில்லை என்று இலங்கை வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலிசப்ரி தெரிவித்தார். இலங்கை மீண்டும் கடன் விலையில் வீழ்ந்துவிடும் அபாயம் காணப்படுவதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளிவிரவியல் திணைக்களத்தின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரள தெரிவித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த மாதம் முதல் 22 நாட்களில் மாத்திரம் இலங்கை அரசாங்கம் உள்ளூர் திரைசேரி உண்டியல்கள் மற்றும் பத்திரச் சந்தைகளிலிருந்து 1,11,714 கோடி ரூபாய் கடனாக பெற்றுள்ளதாகவே இது அதிகம் என்றும் பேராசிரியர் தெரிவித்தார். இந்த ஆண்டின் மற்ற மாதங்களில் உள்ளூர் சந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட கடன் தொகையுடன் ஒப்பிடும்போது இது அதிகம் என்று தெரிவித்துள்ளார். இவ்வாறாக இந்த மாதம் முதல் 22 நாட்களில் 86,140 கோடி கருவூல உண்டியல்களும் 39,075 கோடி கருவூல பத்திரங்களும் கடனாக பெறப்பட்டன. இந்த ஆண்டு அரசாங்கம் உள்ளூர் சந்தையில் பிப்ரவரியில் 8,865 கோடி ரூபாவும், மார்ச் மாதத்தில் 64,149 கோடி ரூபாவும், மார்ச் மாதத்தில் 84,320 கோடி ரூபாவும், ஏப்ரல் மாதத்தில் 79,725 கோடி ரூபாய் என்று இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் உள்ளூர் சந்தையில் பெறப்பட்ட மொத்த கடன் தொகை 388,062 கோடி ரூபாய் என்று
குறிப்பிடப்படுகின்றது. இந்நிலையில் நாட்டின் கடன் சுமை அதிகரித்து கடன் நெருக்கடிக்கு வழிவகுக்கும் என்று பேராசிரியர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகமீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.